உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்களே, நம்ம தமிழ்நாட்டில் நேற்று இந்த என்ஐஏன்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, தேசிய புலனாய்வு முகமை அப்படின்ற அமைப்பு நாம் தமிழர் கட்சியோட முக்கிய பொறுப்பாளர்கள் வீட்டில் பரிசோதனை செஞ்சுருக்காங்க, விசாரணை பண்ணியிருக்காங்க. எதுக்கு இதை பண்ணியிருக்காங்க, யார் இவங்க, என்ன நோக்கம், எதனால் இதை செய்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு பல கேள்விகள் ஏற்படுது. சரிங்களா? இப்போ நான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு தமிழ் தேசிய ஆதரவாளர். தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டின் உரிமைக்கு, அது சார்ந்த வளங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, தமிழ் இனத்துக்கு ஒரு பாதுகாப்பு, அதை நிர்ணயிக்கணும் இல்லையா? அதை ஒரு பாதுகாப்பு கொண்டு வரணும். அதுக்காக கருத்துக்களை சொல்லக்கூடிய, அதை ஆதரிக்கக்கூடிய ஒரு ஆதரவாளர். எனக்கு தமிழ்நாட்டோட அரசியலில் பல கட்சிகளை பார்த்த வரையில் நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ணனோட கருத்துக்கள் எனக்கு பிடிச்சிருக்கு. இங்கே இருக்கிற மற்ற கட்சிகளை விட நாம் தமிழர் கட்சியோட கொள்கைகள், கோட்பாடுகள், அவங்க செயல்படுற விதம் எல்லாம் பிடிச்சிருக்கு. நான் தமிழ் தேசிய ஆதரவாளராக இருந்தாலும் நானும் ஒரு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவன் தான். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் உள்வாங்கிக்கணும். ஏன்னா எனக்கு வேறு வேற்று கட்சி இல்லை. எனக்கு சீமான் அண்ணன் வைக்கிற சில கருத்துக்களில் முரண் இருந்தாலும், ஒரு சில 1-2 தான் இருந்தாலும், பெரும்பான்மையாக நான் ஆதரிக்கிற, நான் சொல்கிற, நான் விரும்புகிற கருத்துக்களை அண்ணனும் சொல்கிறார். அண்ணன் இல்லை அண்ணன் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். சொல்கிற புரிஞ்சுக்கிங்களா? அப்படி அண்ணா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கட்சியை சிறப்பாக எடுத்து போயிட்டு இருக்கார். இவரை விட சிறந்த கட்சி இதுவரைக்கும் ஒரு ஊழல் செய்கிறதில்ல, தமிழ்நாட்டை பற்றி பேசுறதில்ல, வளங்களை பற்றி பேசுறதில்ல, உயிர்களை பற்றி பேசுறதில்ல, மண்ணையும் மக்களையும் பற்றி பேசுறதில்ல. வேற எந்த கட்சியும் இப்படி செயல்படலை. மெயினாக தமிழ் தாய்மொழியை பற்றி பேசுறதில்ல. வேற யாருமே இப்போ தமிழ்நாட்டில் சரியாக செயல்படலை. அப்படி நீங்களே இதை விட ஒரு சிறந்த கட்சி இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னா யாருன்னு ஏதாச்சும் காமிங்க. யாராச்சும் சொன்னீங்கன்னா நான் அவங்களுக்கு ஓட்டு போகிறேன். சரிங்களா? அடுத்து இப்போது நான் இவங்களுக்கு நான் ஆதரிக்கிறேன். எதனால் இவங்க இந்தமாரி ஒரு என்ஐஏ இப்போ ரைடு விடுறாங்க, ஏன் இப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம பற்றி பேசலாம். இது திட்டமிட்டு என்ன சொல்கிறது, பிஜேபி தான் இதை செய்கிறாங்க அப்படின்னு இல்லை. இதுக்கு இங்கே இருக்கிற திராவிட கட்சிகளும் துணை போகிறாங்க. அதை நம்ம வெளிப்படையாக புரிஞ்சுக்கிறோம். இங்கே இருக்க சில வாடகை வாய்கள் சொல்லக்கூடிய யூடியூபர்ஸ், நம்ம அக்காலாம் இருக்காங்க. அவங்க எல்லாமே இதை ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க. பயங்கரமாக பெரிய பெரிய சோதனை. அவங்களுக்கு எண்ணெயை ரைடு பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு பணம் எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. பணம் எங்கேருந்து வருது, இந்த நாம் தமிழர் கட்சி எப்படி செயல்படுது, இதுக்கு பின்னாடி பணம் எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அது இல்லாமல் விசாரிக்கிறாங்க, சுற்றி வளைச்சிட்டாங்க, வீட்டில் இது பண்ணாங்க. என்னப்பா இது அதிகார என்ன சொல்கிறது, ஆட்சி அதிகார திமிரு. அதனால் இப்படிலாம் செய்கிறாங்க. இப்போது செந்தில் பாலாஜி இருக்கார். அவர் யாருன்னு நம்ம உலகத்துக்கே தெரியும். அவர் எப்படிப்பட்டவர், அவரோட அரசியல் செயல்பாடுகள் என்ன, அவர் எந்த துறையில் இருந்தார், எந்தமாரி கேஸில் அவர் லாக் ஆகிருக்காரு சொல்ல புரியுங்களா? அந்தமாரி ஒரு கொலை, கொள்ளை அடிக்கிறது, ஏமாத்துறது, ஊழல் பண்ணுறது, இந்தமாரி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இவங்க செய்யலை. இவங்களை வீட்டில் உள்ள பூந்து அப்படியே லபக்குன்னு ஒன்றும் இது பிடிக்கல. விசாரணை பண்ணிட்டாலே அவங்க எல்லாமே குற்றம் செஞ்சவங்க அப்படின்னு ஆயிடாதுல்ல. இதில் பார்த்தீங்கன்னா பணம் இந்தியாவுக்குள்ளார பணம் வருதுங்க. நாம் தமிழர் கட்சி எங்கேருந்து பணம் வருதுன்னு ஒரு கேள்வி. நாம் தமிழர் கட்சிக்கு பணம் எங்கேருந்து வருது? வெளிநாடுகள்லேருந்து வருது. யார் கொடுக்குறா? 2 பேர். ஒன்று தமிழ்நாட்டிலேருந்து வேலைக்கு போய் வெளிநாட்டில் வேலை செய்கிற தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். அவர்கள் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா தமிழ் தேசியவாதிகள். அவங்க நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க. அவங்க ஒரு சில பேர் கொடுக்குறாங்க. எதுக்காக? கட்சி வளர்ச்சி நிதி. எதுக்காக? நாம் தமிழர் கட்சி இங்கே செயல்படுத்தணும்.
நீங்கள் சொல்கிறீங்களே அண்ணன் வந்து எந்த கார் வச்சுருக்காரு, எந்த வீடு வச்சுருக்காரு, அதெல்லாம் வாடகைலாம் யார் கொடுக்குறது? நாங்கள் தான் கொடுக்குறோம். நாங்கள் வெளிநாட்டில் வேலை செய்கிறோம். அதில் வர பணத்தை வந்து எங்களுக்கு வந்து நாடு நல்லா இருக்கட்டுமே, இவங்களே என் பிள்ளைங்க நல்லா இருக்கட்டுமே நினச்சி நாங்கள் தான் வந்துட்டு 500 1000 கொடுக்குறோம். அவ்வளோதான் கொடுக்குறோம். அதுமாரி 100 பேர் 1000 பேர் அப்படி கொடுக்கும்போது வந்து அதை வச்சு அந்த கட்சியை வந்து ஓட்ட முடியுது. இந்த மீட்டிங்லாம் போடுறாங்களே, எங்கே எவ்வளோ கூட்டம் வருது? யாருக்கு பணம் கொடுத்துலாம் யாரும் கூப்பிட்றதில்ல. உங்களை போல் பணம் கொடுத்து பிரியாணி கொடுத்து குவார்டர் பாட்டில் கொடுத்து கையில் வந்து 500 1000 கொடுத்து வண்டியில் வந்து லாரியில் வந்து ஆடு மாடுகளை போட்டு அடைச்சி கொண்டு வந்து மீட்டிங் போடல. தானா வருது கூட்டம். இதெல்லாம் பார்த்து இவங்களுக்கு வந்து ஒரு அச்சம் வந்துருச்சு. திராவிட கட்சிகள், மத்திய ஒன்றிய அரசுன்னு சொல்லக்கூடிய ஒன்றிய கட்சிகள், ஆரிய திராவிட கட்சிகளுக்கு அச்சம் வந்துருச்சு. அதோட வெளிப்பாடு தான் இந்த ரைடு. சொல்ல போறீங்களா? இங்கே அதிமுகவை ஆல்ரெடி பிஜேபி முடிச்சிருச்சு. அதோட கட்டுப்பாட்டில் தான் அதிமுக இருக்குது. திமுகவும் கை சுத்தம் இல்லை. அதனால அவங்களுக்கு ரைடை விட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து ஒவ்வொரு முதலமைச்சராக கெஜ்ரிவால், சோம்நாத் தேவர் அப்படின்ற ஒவ்வொருத்தங்களாம் முடிச்சுட்டு வரான். அடுத்து எங்கே வைப்பான்? ஸ்டாலினுக்கும் வைப்பான். ஏன் அப்படின்னா என்ன நிலைமை? கை சுத்தம் இருக்கணும். தனிப்பட்ட முறையில் அவர் மேலே கை வைக்கலாட்டும் ஒவ்வொரு அமைச்சரெல்லாம் கை வச்சுட்டு வரான் பாருங்க. எப்போப்பட்ட வழக்கு, அந்த வழக்கெல்லாம் தூசி தட்டி எடுத்து வைக்கிறான். யார் வைக்கிறா? ஆரியம் வைக்குது. பழிவாங்கும் செயல் தான் இது. பிஜேபி பண்ணுற பழிவாங்கும் செயல். இங்கே இருக்கிற ஒவ்வொரு அமைச்சரும் கைது பண்ணுறாங்க. ஆனாலும் அவங்களும் இவங்களும் ஒன்றா? உங்கள் கை சுத்தம் இல்லை, நீங்கள் வந்து ஊழல் பண்ணியிருக்கீங்க, அந்த வழக்கில் சிக்கிறீங்க. நீ உண்மையாக நாட்டுக்காக போராடி இது பண்ணி உள்ளே போனீங்கன்னா, செந்தில் பாலாஜி போயிருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஐயோ போயிட்டீங்களே உடம்பு இப்படி போச்சே நாங்கள் வருத்தப்படுவோம். ஆனால் நீங்கள் போனது எதுக்காக போனீங்க? நீங்கள் வந்து அதிகப்படியான சொத்து சேர்த்துருக்கீங்க, அதோட வழக்கு எதிர்கொள்கிறீங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? மக்கள் பணத்தை, வரி பணத்தை, மக்களோட பணத்தை ஊழல் செஞ்சீங்க, கொள்ளையடிச்சிங்க. அதுக்காக நீங்கள் உள்ளே போயிருக்கீங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ இந்த வழக்கில், இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வழக்கு ரைடு விட்டுருக்காங்க. இதில் வந்து என்ன யார் யார் மேலே ரைடு விட்டுருக்காங்க? சாட்டை துரைமுருகன், இடும்பாவனம் கார்த்தி, இந்த விக்னேஷ்னு ஒரு தம்பி, தென்னகம் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறாரு. அவர் சின்ன பையன். அவர் இவங்க எல்லாமே வந்துட்டு பயங்கரமான தீவிரவாதிகள் தொடர்பில் இருக்கிறார்கள். யார் தீவிரவாதி? இந்த உலகம் ஒன்று கற்பிச்சிருக்குது. மக்களே ஒன்று புரிஞ்சுக்கோங்க. தீவிரவாதிகள்னு யார் ஒருத்தவங்க சொல்கிறாங்களோ, ஒரு நாடு மக்கள் சொல்கிறாங்களோ, அவங்க உண்மையான தீவிரவாதிகள் இல்லை. இந்த அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்த ISIS இந்த மாரிலாம் வந்துட்டு அவனே காசு கொடுத்து ஒரு ஆயுதக்குழுவை, ஒரு அடியாளுக்குழுவை, ஒரு ரவுடியை உருவாக்குவான். அதுதான் உண்மையான தீவிரவாதம். அது வந்து உண்மையான கழுத்தை இருப்பானுங்க, உட்காந்துக்கிட்டு ஆடு வெட்டுற போல வெட்டிட்டு இருப்பானுங்க. அவங்க தான் வந்துட்டு உண்மையான தீவிரவாதிகள், நோக்கமற்றவர்கள், ஒரு கொள்கையற்றவர்கள். ஆனால் இப்போ பாருங்க, அமாஸ் தீவிரவாதியா? ஹவுதிஸ், ஏமனில் இருக்கிற ஹவுதிஸ் தீவிரவாதிகளா? ஆனால் உலகம் அவனுக்கு என்ன சொல்கிறாங்க? அவங்கெல்லாம் தீவிரவாதிகள் சொல்கிறாங்க. அப்போது ஒரு உரிமைக்காக நீங்கள் போராடினீங்கன்னா உங்களையும் தீவிரவாதிகள் சொல்லுவாங்க. அப்போது உரிமைக்காக போராடுறது நல்லதா கெட்டதா? நம்ம உரிமைகளை பாதுகாக்கணும், நம்ம எதிர்கால சங்கதியில் பாதுகாக்கணும், நம்ம உரிமைக்கு எதிர்த்து போராடி தான் ஆகணும். வேறு வழி இல்லை. உரிமைக்காக போராடும் போது உங்களையும் தீவிரவாதிகள் சொல்லும்போது நீங்கள் வந்து பா நம்மளையும் தீவிரவாதிகள் சொல்கிறான்ப்பா, அதனால் அந்த வேலையை செய்யக்கூடாதுப்பா. உரிமைக்கு போராடி தாங்க ஆகணும். அவன் சொல்லுவான் 1000. அவன் சொல்லிட்டா நம்ம அதுமாரி ஆயிடுவோமா என்ன? தீவிரவாதம்னா என்னன்றத அப்புறம் பேசுவோம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களை யார் இந்த எண்ணெயை எப்படி வந்துச்சுன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இந்த எண்ணெயை பார்த்தீங்க கேட்டிங்கன்னா, முதல்ல 2008 இதை உருவாக்குறாங்க. இது உருவாக்குறது காங்கிரஸ். இது உருவாக்குறது யாரு? காங்கிரஸ். யாரோட ஆட்சியில்? மன்மோகன் சிங் ஆட்சியில் காங்கிரஸ் வந்து இதை உருவாக்குறாங்க. 2008 2009 அப்போ என்ன நடக்குது? இங்கே தமிழீழத்தில் போர் நடந்துட்டு இருக்கு. போர் நடந்து 2009 போர் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். தலைவர் பிரபாகரன் என்ன பண்ணுறாரு?
இந்த போரை வந்து முன்னெடுத்து போயிட்டு இருக்காரு. எதுக்காக போராடுறாரு? பாலஸ்தீன எதுக்கு போராடுறாங்க? அதே நோக்கத்துக்காக தான் தலைவர் பிரபாகரன் போராடுறாரு. புரியுதுங்களா? இப்போ பிரபாகரன் ஐயா பிரபாகரன் வந்து அங்கே போராடிட்டு இருக்காரு. அவர் போராட்டத்தை இங்கே இருக்கிறவங்க இந்தியா நாடு உட்பட எல்லாமே வந்து தீவிரவாதி அப்படின்ற லிஸ்ட்டில் வந்து சேர்க்குறாங்க. அவங்க அது சேர்க்கறதுக்கு அமெரிக்கா வந்து 2000 அந்த 2 மாடி பெரிய மாடி கட்டிடங்களை வந்து ISIS வந்து இடிச்சாங்க, அல்கைதா இடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை காரணமாக வச்சு இவங்களும் தீவிரவாத பட்டியலில் கொண்டு வராங்க. LTTன்ற அமைப்பையும் வந்து தீவிரவாத பட்டியலில் சேர்க்குறாங்க. என்னடே, அவங்க வந்துட்டு ஒரு பொதுமக்கள் மேலே தாக்குதல் பண்ணால் அது வந்து தீவிரவாதம் தான், அது டெரரிஸ்ட் செய்கிற வேலை தான். நீ ராணுவத்து மேலே தாக்குதல் பண்ணு, அதான வந்துட்டு ஒரு உயிரணுக்கு அழகு. அதுதான் தலைவர் பண்ணிட்டு இருந்தார். அங்கே இருந்த மக்களை போய் யாரையும் தொடலை. LTTன்னு சொல்லக்கூடிய விடுதலை புலிகள் சொல்லக்கூடிய தலைவர் பிரபாகரன் அவங்க வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற சிங்கள ராணுவத்தை எதிர்த்து போரிட்டாங்க. அங்கே இருக்க சிங்கள மக்களை எதிர்த்து போராடல. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அப்போ அவர் யாரு? அவர் ஒரு வீரன். அவர் தீவிரவாதி இல்லை. அவர் நிலத்தோட தமிழ் மக்களோட உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு தலைவன். அவர் அதை எடுத்து போறாரு. அதை அவரை வந்துட்டு இவங்கெல்லாம் தீவிரவாதிகள் சொல்றாங்க. நாங்கள் எப்படி ஏற்றுக்கணும்? நீங்கள் சொல்லிட்டாக்கா ஏற்றுக்கணுமா? இந்தியா சொல்லிட்டா ஏற்றுக்கணுமா? உலக நாடுகள் அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற நாடுகள் சொல்லிட்டா ஏற்றுக்கணுமா? இதை சொன்னாலும் ஏற்றுக்கணுமா? நான் இங்கே அறிவு இல்லையா? முட்டாள் இல்லையா? நாங்கள் முட்டாளா? எப்படிங்க நீங்கள் சொல்லிட்டா எல்லாமே அப்படியே நாங்கள் ஏற்றுட்டு போயிடணுமா? இவங்க வந்து இதுமாரி அறிவிக்கிறாங்க. சார் சொல்கிறது புரியுங்களா? 2009 இதை வந்து அறிவிக்கிறாங்க. இது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க திட்டமிட்டு வந்து இந்த அதுக்கு வேற கதை இருக்குதுக்கு. ஓகே, இப்படி பண்ணுறாங்க. இதை வந்து அறிவிச்சிட்டாங்க. இவர் நிலத்தை உரிமைக்காக போராடிட்டு இருக்காரு. அவரை வந்துட்டு அண்ணன் சீமா போன்றவங்களாம் போய் இப்போ பார்த்தாங்க, வந்தாங்க. அதை வச்சு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்குன்னு ஒரு தலைவன் இருக்கானா, அவர் வந்து தலைவர் பிரபாகரன் தான்டா. ஏன்னா அவன் தான் வந்து தரைப்படை வச்சுருந்தான், வான்படை வச்சுருந்தான், கடல் படம் வச்சிருந்தான், எல்லா படையும் வச்சிருக்கான். அவனை மாரி ஒரு தலைவன் யாருமே இல்லைடா. அவன் நிலைமைக்கு உரிமைக்கா போறான்னா அந்த அங்கே இருக்க அவர் வந்து இந்த தமிழ் மொழிக்கா போறான்னாரு, இந்த தமிழ் மக்களுக்கா போறான்னாரு. அப்போ அவன் தாண்ட தலைவன். இங்கே இருக்கிற எவனும் தலைவன் இல்லைடா அப்படின்றத இங்கே இருக்க தமிழ் தேசிய உணவாளர்களுக்கு உணர்வு ஊட்டினார். உண்மைதானே? அதனால வந்து அந்த அவர் கருத்துக்கள் சரியா இருந்ததுனால அந்த புத்தகங்களை எடுத்து எல்லாமே படிக்கிறாங்க. யாரோட புத்தகங்களை? தலைவர் பிரபாகரன் அட்டைப்படம். அந்த எந்த ஒரு தலைவர் புகைப்படம் போட்ட புத்தகங்கள் புத்தக கண்காட்சியில் கிடைக்கும். இப்போ போனீங்கன்னா கூட வாங்கிக்கலாம். எல்லா புத்தக கடையிலையும் இருக்கு. அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சாக்கா பெரிய தீவிரவாதி இவர் அந்த புத்தகங்களை வீட்டில் வைத்திருக்கிறார், அதனால இவர் பெரிய தீவிரவாதி. டே போங்கடா. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, புத்தகங்கள் அங்கே இருக்க கடையில் இருக்க புத்தகங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா பயங்கரமான தீவிரவாதிகள் சொல்கிறான். எப்படிங்க அது? அந்த புத்தகத்தை தடை வச்சிருக்கீங்களா? LTTக்கு தடை வச்சிருக்கீங்க இந்தியாவில். ஆனால் மற்ற ஒரு சில நாடுகள் எல்லாமே அதுக்கு தடை கிடையாது. ஏன்னா அது அவங்க தீவிரவாத அமைப்பை பார்க்கல. ஒரு பாஸ்போர்ட் இதில் அந்த ID கார்டில் எல்லாத்தையுமே வந்து தலைவர் பிரபாகரன் படத்தை போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு சில நாடுகள். ஆனால் அந்த அமெரிக்கா அடிமை, அந்த யூத அடிமை அந்த கூட்டம் என்ன பண்ணுது? அவங்க வந்துட்டு யூடியூப்ல போடாத, ஃபேஸ்புக்கில் போடாத, அதில் போடாத, இதில் போடாதன்னு நீ வச்சுட்டு இருக்க. ஏன்னா அது எல்லாம் உன்னோட இது. நீ அப்படி சொல்லுவ. உனக்கு அது உன்னோட பொருள். அது யூடியூப்பு அந்த ஃபேஸ்புக் எல்லாம் வந்து உன்னோடது. நீ அப்படிதான் சொல்லுவ. உலக மக்களே எல்லாம் விளங்கிக்கோங்க. இவங்களை வந்துட்டு இவங்க சொல்றது எதுவுமே வந்து உண்மை இல்லை. யாராச்சும் தீவிரவாதின்னு சொன்னானா அவங்க தீவிரவாதி இல்லையா? நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. தீவிரவாதின்னு யார் சொன்னானா அவன் நல்லவன் அர்த்தம். அவன் தான் ரொம்ப நல்லவன். தீவிரவாதம்னா ஒரு கருத்தை ஏற்றுக்கிட்டு அதை பயணிக்கிறவங்க தீவிரமாக அந்த கருத்தை ஃபாலோ பண்ணுறவங்க தீவிரவாதம் பண்ணுறவங்க. மதவாதம். எந்த மதம்? வைணவ மதம், சைவ மதம், சிவன் தான் உயர்ந்தவர், பெருமாள் தான் உயர்ந்தவர், அப்படி பேசுகிறாங்க பாருங்க. அது வாதம். அதுமாரி இது ஒரு வாதம். நாங்கள் வாதம். பயங்கரவாதம். தீவிரவாதத்துக்கும் பயங்கரவாதத்துக்கும் என்ன வித்தியாசம்? கையில் வந்து துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஏய் சொல்கிறத செய்டா அப்படின்னு சொல்கிறது வந்து பயங்கரவாதம். நாங்கள் வந்து துப்பாக்கி தூக்கிட்டு போய் நின்றுக்கிட்டு ஏய் நாங்கள் சொல்கிறத செய்டா அப்படின்னு நேரத்தை சொன்னோமா?
அதுவும் சரியான வாதம் தான், அது ஒரு போர் முறை தான். அதை ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சொல்கிற பற்றி கேட்க மாட்டீங்க, உங்கள் இஷ்டம் செய்வீங்கன்னா அது ஒரு போர் முறை. ஆனால் அது அந்த போர் முறையெல்லாம் நாங்கள் கையாளலை. தலைவர் பிரபாகரன் அதை செஞ்சார். துவக்கை தூக்கினார் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம துப்பாக்கி எடுத்தார். எதுக்காக? தன் இன மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு எடுத்தார். எப்படிங்க இங்கே போலீஸ்காரங்க துப்பாக்கி வச்சுருக்காங்க, மிலிட்ரியில் துப்பாக்கி வச்சுருக்காங்க, எல்லாம் ஏன் வச்சுருக்காங்க? திருடங்கள் வந்தால் சுட்டுக் கொள்வது, யாராவது கெட்டவங்க பயங்கரவாதிகள் துப்பாக்கி எடுத்து சுட வந்தாக்கா நீங்கள் டெரரிஸ்ட்னு சொல்லுவீங்களே, அவங்கள சுட்டுக் கொள்வது. அதுக்கு அதெல்லாம் வச்சு கையில் ஆயுதங்கள் வச்சுருக்கீங்க, துப்பாக்கி வச்சுருக்கீங்க. ஒரு தலைவர் பாதுகாப்பு கொடுக்குறாரு, அவர் துப்பாக்கி வச்சிருக்காரு, எடுத்துட்டு முன்னாடி அப்படியே ஓடுவார். எதுக்காக? தலைவரை கொண்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அவர் பாதுகாப்பு வேணும்ல, அது துப்பாக்கி. அப்போ எடுத்துட்டு ஓடுவார். அப்போ துப்பாக்கி எடுத்து நீ யார் பக்கம் யார் நீட்டுறான்னு பாருங்க. இந்த பசங்களுக்கு அறிவட்ட பசங்க யாரோ சேலத்தில் 2 பேரா, சேலத்தில் 2 பசங்க, என்னம்மா பேர் சொன்னான்ல, என்ன பேருன்னு மறந்து போயிடணும். அந்த அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த அவங்களே வந்து வீட்டிலே வந்துட்டு துப்பாக்கி செஞ்சாங்களாம். ஒருத்தன் துப்பாக்கி செஞ்சான்னு சொல்கிறான், ஒருத்தன் வெடிகுண்டு செஞ்சான்னு சொன்னான். அவன் வீட்டில் என்ன பண்ணுறான்னா, இதுக்கடா யூடியூப்பில் போய் நீங்கள் வீடியோ போட்டு பாருங்கள், எல்லாமே எல்லா நியூஸ் சேனல்ஸும் அதை பற்றி பேசியிருக்கானுங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2022, இப்போ 2024 நடக்குது. அப்போ இருந்து இப்போ தான் வந்து வரானுங்க இங்கே. எதுக்காக? எலெக்ஷன் வந்துருச்சு, ஒரு குட்டையை குழப்பணும்ல, ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும்ல. அப்போ கரெக்டாக அந்த எலெக்ஷன் சமயத்தில் பார்த்து வந்துடுவான். வந்துருச்சுல்ல, எலெக்ஷன் வந்துருச்சுல்ல, வந்துட்டான். அப்போது இப்போ 2022 வந்து 2 பேரை கைது பண்ணுறாங்க. எதுக்கு கைது பண்ணுறாங்கன்னா, எனக்கு துப்பாக்கி வச்சு தயாரிச்சாங்க இவங்க. அதில் ஒரு பையன் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், ஒருத்தன் வந்து ஸ்கூலில் பாதியில் நின்று போயிட்டான். 2 பேரும் சேர்ந்து, அவங்க சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு, அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வீட்டில் வாடகைக்கு எடுத்து அங்கே உட்காந்துட்டு அவங்க துப்பாக்கி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரை கைது பண்ணிட்டான். அது இல்லாமல் அதில் வந்து இது வந்து துப்பாக்கிலாம் வச்சுருந்தனால இது பயங்கரவாத ஒரு அமைப்பாக இருக்குமோ? யார்? இங்கே இருக்க போலீஸ்காரங்க ரோட்டில் வந்துட்டு திருடங்க ஏதாவது வருவாங்களான்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அந்த பக்கம் ஒரு பைக்லையா கார்லையா வந்திருக்கானுங்க. வந்தோடனே இவங்க 2 பேர் இருக்கான். இவங்களுக்கு எதுக்கு கார் கிடச்சிது? காரில் போனான்னு ஒருத்தன் சொல்கிறான், ஒருத்தன் பைக்கில் போனான்னு சொல்கிறான். இந்த ஊடகங்கள் மாற்றி சொல்லுவானுங்க. அவன் வாயில் வர்றதெல்லாம் பேசுவானுங்க, வாயில் வந்ததெல்லாம் பேசுவான். நீங்களே பாருங்கள், இந்த தந்தி டிவிக்காரன் இப்படி எத்தனை வீடியோ போட்டிருக்கான் பாருங்கள். அது சம்மந்தமாக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறான், மாற்றி வீடியோ போட்டிருக்கான். போய் பாருங்கள், உண்மையாக சொல்கிறேன். அந்த இதில் பார்த்தீங்கன்னா போகிறதுல போலீஸ்காரங்க செக் போஸ்ட்டில் விசாரிக்கிறாங்க. அவர்கிட்ட நிறுத்தாமல் போனாராம். உடனே சுற்றி வளைச்சி போய் பிடிச்சதில் அவங்க வந்து துப்பாக்கி வச்சுருந்தாங்களாம். அவங்க வீடு எங்கன்னு போய் விசாரித்து பார்த்ததில் அந்த துப்பாக்கி தயாரிக்கிறதுக்கான ஒரு அமைப்பெல்லாம் இருந்துதான். அவன் சேலம் ஏற்காட்டில் கனிம வள கொள்ளை நடக்குது. சேலம் ஏற்காட்டில் இரும்பு அதெல்லாம் வந்து இந்த வேதாந்தா இவங்க தான் போய் அங்கே வெட்டிகிட்டு இருக்கானுங்க. அவன் கனிம வள கொள்ளை நடக்குது. அவங்கள அழிக்கிறதுக்காக, அந்த லாரியை அழிக்கிறதுக்காக இவங்க பாம்பு செஞ்சாங்க. அதில் வர அந்த ஓட்டுநர்களை அழிக்கிறதுக்காக, முக்கிய தலைவர்களை அடிக்கிறதுக்காக துப்பாக்கி செஞ்சாங்க. ஏன்னா இங்கே எல்லாம் நரிக்குறவன்னு சொல்லக்கூடிய இந்த வாக்கிரை போலி பேசக்கூடிய மொழியை பேசக்கூடிய வந்து குருவிக்காரன், நரிக்குறவன் தப்பாக சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. குருவிக்காரன்னு சொல்லக்கூடிய அந்த கம்யூனிட்டி இருக்குல்ல, அவங்க எல்லாமே துப்பாக்கி வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ணியிருக்கு. எப்போ இருந்தோ எல்லாத்தையும் பர்மிஷன் லைசன்ஸோடு இருக்குது. அந்த நாட்டு துப்பாக்கியாக அவர் செய்கிறாங்கன்னு சொல்கிறான். என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு வெல்டிங் மிஷின் வச்சுருந்தாங்களாம். அப்புறம் 2 குழாய் மாரி அந்த பைப்பு இருக்குல்ல வச்சுருந்தாங்களாம். எப்படி? யூடியூப்பை பார்த்து இவங்க துப்பாக்கி செய்கிறாங்க, அவங்கள நாங்கள் பிடிச்சிட்டோம், இது பயங்கரமான ஒரு அமைப்பாக இருக்குமோ? ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து விசாரணை பண்ணணும்னு சொல்லிட்டு என்ஐஏ கூப்பிட்டு விட்றான். யார்? இங்கே இருக்க காவல்துறை, தமிழக அரசு காவல்துறை என்ஐஏக்கு இந்த தகவலை சொல்கிறான். இது மூலிமா வந்துட்டு இந்த இங்கே இருக்க நியூஸ் சேனல்லாம் சொல்லுது. இவங்க சொல்லாமலாம் அவங்களுக்கு தெரிய போகுது, சொல்லி வச்சுட்டான். அவங்கள வந்து எல்லாம் விசாரிக்கிற வந்தாங்களாம். வந்து விசாரித்ததில் உள்ளே பார்த்தாக்கா அங்கே வந்துட்டு 2 படங்கள், புகைப்படங்கள் சவுத்தில் ஒட்டப்பட்டிருக்கு. எங்கள் வீட்டிலேருந்து தான் இருக்குது தலைவர் படம். இதான் பாருங்க, நம்மாழ்வார் படம், அங்கே தலைவர் படம். தத்துவங்களை ஏற்றுக்கிறோம், நாங்கள் அதை வச்சுக்கிறோம். இல்லை யாரப்பா நீங்கள்?
இதுமாதிரி அவங்க வீட்டில் என்ன படம் ஒட்டியிருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்துட்டு ஒரு தலைவர் பிரபாகரன் படத்தை ஒட்டி வச்சுருக்கான். இன்னொன்று இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீரப்பன் வனக்காவலர் வீரப்பனோட புகைப்படத்தை ஒட்டி வச்சுருக்கான். இனக்காவலர் பிரபாகரன் படம் இந்த பக்கம் இருக்குது, வனக்காவலர் வீரப்பன் படம் இந்த பக்கம் இருக்குது. ரெண்டுத்தையும் ஒட்டி வச்சுருக்கான். அந்த படத்தெல்லாம் வந்துட்டு எண்ணெயை வந்து சுற்றி எடுத்துக்கிட்டு இவங்க வந்து இந்த ஆதரவாளர்கள் யார், எல்டிடின்னு ஆதரவாளர்கள், இவங்க அந்த துப்பாக்கி செய்கிறாங்க. இவன் சொல்கிறதான் நம்ம நேரடியாக போய் பார்க்கல, இவங்க சொன்னதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த துப்பாக்கியை வந்து இந்த மெட்டீரியல்லாம் எடுத்துகிட்டு போய் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்து கைது வச்சு வச்சுருக்கான். இவங்களும் விசாரணை பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டான். எப்போ 2022 போனது. இன்னைக்கு எலெக்ஷன் சமயத்தில் வந்து இப்போ நிற்கிறான் அந்த என்ஐஏ. சாட்டை துரைமுருகன், இடும்பவன் கார்த்தி, அந்த விஷ்ணு அப்படின்ற தம்பி, இன்னும் ஒரு 4 பேர் வீட்டில் போய் ரைட் பண்ணுறான். ரைட் பண்ணி அவன் என்ன எடுத்துகிட்டு போகிறான், அங்கேயே வந்து இதுமாதிரி வந்து பிரபாகரன் படம் போட்ட அட்டை படங்கள் புத்தகங்கள் ரெண்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எல்லா வீட்லேயும் இருக்கும். நாம் தமிழர் கட்சியோட எந்த ஒரு வீட்டில் நீங்கள் போனீங்கனாலும், தமிழ் தேசியவாதிகள் எந்த வீட்டுக்கு போனீங்கனாலும் அந்த புத்தகங்கள் இருக்கும், புகைப்படங்கள் இருக்கும். இன்னைக்கு காலகட்டத்தில் அப்படி இருந்துட்டா அவங்கள பயங்கரவாதிகளா? தீவிரவாதிக்கும் பயங்கரவாதிக்கும் வித்தியாசம் இருக்கு. பயங்கரம்னா ஆயுதத்தை வச்சு மிரட்டுறது. அந்த மாரி பயங்கரத்தை ஆயுதத்தை வச்சு யார்த்த மிரட்டுறவங்களா அவங்களாம் பயங்கரவாதிகளா? இப்போ அவங்கள வந்துட்டு இப்போ விசாரணைக்காக வந்து 6ஆம் தேதி 7ஆம் தேதி வர சொல்றீங்க. இன்னொன்று, இந்த அமைப்பு பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. இது எப்படி ஒரு டுபாகூர் அமைப்பு, இது தலைமையகம் எங்கே இருக்குது, இது யார் இது கண்ட்ரோலில் இருக்குது, அது தெரிஞ்சாதான் வந்து இவன் ஏன் இந்த வேலையை செய்கிறான்னு தெரியும். என்ஐஏ, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, தேசிய புலனாய்வு முகமை, இது தீவிரவாதத்தை தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2008 வந்து 2009 உருவாக்குறாங்க. இது உருவாக்குனது மன்மோகன் சிங்கு காங்கிரஸ் பீரியடில் 2009 இது உருவாக்குறாங்க. உருவாக்கி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக வந்து மொத்தம் 14 கிளைகளை வச்சிருக்கு. இதில் 650 பேர்கிட்ட வேலை செய்கிறானுங்க. இதில் தான் வந்துட்டு நிறைய இது வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா யாரோட கட்டுப்பாட்டில் இயங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், உள்துறை அமைச்சகம். இந்த உள்துறை அமைச்சகம் எங்கே இருக்குது தெரியுமா உங்களுக்கு? இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உள்துறை அமைச்சகத்தில் அமித்ஷா தான் இதோட தலைவர். இப்போ எங்கே வருது புரியுதுங்களா உங்களுக்கு? இது அமித்ஷா தான் இது வந்து தலைவர். எப்போ இருந்திருக்காரு? 2019 மே 30ஆம் தேதி 2019 இதோட அமித்ஷா தான் இது தலைவராக இருக்காரு. சரி, இந்த யாருப்பா இந்த அமித்ஷா? எந்த எம்எல்ஏ அவர், எந்த எம்பி, எங்க மக்களை எந்த தொகுதியில் ஜெயிச்சாரு, எப்படி இவர் வந்து இந்த உள்துறை அமைச்சராக ஆனாரு, இப்படி பல கேள்விகள் இருக்குல்ல. இப்போ இந்த அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ராஷ்ட்ரிய சேவா சங்கம், அதாவது ராஷ்ட்ரிய சேவா சங்கம்னா இப்படி சொன்னால் புரியாது உங்களுக்கு. ஆர்எஸ்எஸ்ல இவர் வந்து உறுப்பினராக இருக்காரு. எங்க? மகாராஷ்டிராவில் பிறக்கிறாரு, மும்பையில் பிறக்கிறாரு. யாரு? இந்த அமித்ஷா பற்றி தெரிஞ்சுக்கோ. மகாராஷ்டிராவில் பிறக்கிறாரு, மும்பையில் பிறக்கிறாரு. அங்கே வந்துட்டு இவர் வந்து சங்கத்தில் வந்து ஆர்எஸ்எஸ், ராஷ்ட்ரிய சேவா சங்கம், அந்த சுய சேவா சங்கம், அந்த சங்கத்தில் போய் உறுப்பினர் ஆகிட்டு அங்கேயே இருக்காரு. அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஜேபியில் வந்துட்டு பிஜேபி பிரிவு, அதில் வந்துட்டு ஒரு முக்கிய ஒரு பொறுப்பில் வர்றாரு. மாணவர் பிரிவு இருக்கு, பிஜேபியோட மாணவர் பிரிவு தலைவராக அவர் பணியாற்றுறாரு. எப்படி வளர்ந்து வராரு பாருங்க இந்த அமித்ஷா அவர்கள். மாணவர் பிரிவில் வந்து இப்போ சேர்ந்து பிஜேபியில் பயணிக்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மோடி இருக்கார் பாருங்க. குஜராத்தில் எங்கள் அப்பா வந்து அமித்ஷாவோட அப்பா வந்து பிஸ்னஸ்மேன். குஜராத்தில் வந்து பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகிட்டார். எங்கே? மும்பையில் பிறந்து குஜராத்தில் போய் செட்டில் ஆகிறாங்க. அங்கே ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கார். அதில் வந்து இவரும் வந்து கெமிக்கல் ஃபேக்ட்ரிலாம் வச்சுருக்காரு போல அவங்க அப்பா. அடுத்து வந்து இந்த மோடியோட இளைஞர் அணி, அதுலேயும் வந்துட்டு மோடிக்கு கீழே, மோடி அப்போ வந்து இளைஞர் அணி தலைவராக இருக்கார் போல. அவர் கீழே இந்த அமித்ஷா வந்துட்டு இணை பிரியாத நண்பர்களாக அப்போ இருந்து ஒன்றாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்று வர பணியாற்றுறார். 2005 இந்த சொராபுதீன் ஷேக் கொலை வழக்கில் இவர் மேலே வந்து குற்றம் சாட்டப்பட்டது.
இதில் 2005 எங்கே குஜராத்தில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்போ வந்து உள்துறை அங்கே வந்து உள்துறை அமைச்சராக அவர் வந்து பதவி போட்டிருக்காங்க. பிஜேபியிலேருந்து உள்துறை அமைச்சராக பதவி போட்டிருக்காங்க. யாருக்கு? அமித்ஷாவுக்கு. அப்போ வந்து ஒரு கொலை வழக்கு இவர் மேலே, அமித்ஷா மேலே உழுது. அப்போ வந்து விசாரணை இருக்குது. சொராபுதீன் ஷேக் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்படுது. அடுத்த ஒரு வழக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு இளம் பெண்ணை வந்துட்டு இவர் வேவு பார்க்குறாரு. எல்லாம் இந்த பொண்ணு எங்கே போகிறா, எங்கே வரா, யார் அப்படின்னு வேவு பார்க்குறாங்க. இவங்களுக்குலாம் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பையிங் ஒர்க்கு வந்து அதிகமாக இருக்கும். யார்? இந்த இளைஞர் அணி, இந்த மாணவர் அணி, இந்த குரூப்புக்கெல்லாம் இதுக்காகவே ட்ரைனிங் பண்ணுறாங்க. நாட்டுப்பற்று மிக்கவர்கள், நாட்டை பாதுகாக்க துடிப்பவர்கள், இந்து மக்களை காப்ப துடிப்பவர்கள் தான் இவர்கள் என்ன செய்கிறாங்க கேட்டிங்கன்னா, ஒரு இளம் பெண்ணை வேவு பார்க்குறாரு. 2009 இந்த இது நடக்குது. அப்போ வந்து இந்த இளம் பெண்ணை வேவு பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு அவர் மேலே இன்னொரு குற்றச்சாட்டு. என்னடா குற்றச்சாட்டு வந்துட்டுன்னு பார்த்தாக்கா, அடுத்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு குஜராத் கலவரம். உள்ளார வந்து ஒரு கலவரம் நடக்குது. குஜராத் கலவரம் தொடர்பில் மோதல் வழக்கு. அந்த காவல்துறை, உள்துறை அமைச்சராக இருக்காரு. அங்கே காவல்துறை வந்து இது அங்கே நடந்த குற்றங்கள் வந்து கண்டுக்காம, குஜராத் கலவரம் தெரியுங்களா உங்களுக்கு, அது பெரிய கொடுமை, எத்தனை பேர் இது எரிச்சானுங்க, கொண்டானுங்க. அப்போ அந்த சமயத்தில் வந்து இவர் அமைச்சராக இருக்காரு, அதனால இவர் எதுவுமே கண்டுக்கல அப்படின்றது அவர் மேலே குற்றச்சாட்டு. அதனால என்ன பண்ணுறேன், நீ இங்கே இருக்காத, உன்னால தான் நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு டிரான்ஸ்ஃபர் போகிறேன். உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுது, அவர் மேலே வந்து ஆணை போடுது. என்ன ஆணை? நீ இங்கே இருக்காத, இவனை வந்து டிரான்ஸ்ஃபர் போடுங்கன்னு சொல்லி, இங்கே இருக்கக்கூடாது, இந்த ஸ்டேட்டை விட்டு வெளில போ. இப்படி ஒரு உச்சநீதிமன்றம். அந்த மாநிலத்தில் இருக்காத, உங்களுக்கு குற்றம் இருந்தால், குற்றம் நீ நிரூபிக்கப்பட்ட, நீ வந்து குற்றம் சாட்டப்பட்டவனா அவனை கைது பண்ணி சிறையில் அடைக்கணும். அதை விட்டுவிட்டு இந்த மாநிலத்தில் இருக்காத, உனக்கு இந்த மாநிலத்தை விட்டு விரட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றாங்க. எங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க? திட்டமிட்டு செய்கிறாங்க. ஊபிக்கு, உத்தரப்பிரதேசத்துக்கு போடுறாங்க. இவர் அங்கே போகிறார். அங்கே போய் அவர் என்ன வேலை பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே போய் அவர் அங்கே போட்ட நோக்கமே என்ன கேட்டிங்கன்னா, அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற ஆர்எஸ்எஸ் குரூப்பெல்லாம் வந்து ஒருங்கிணைச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே ஒருங்கிணைச்சு அவர் முக்கியமான வேலையை செய்கிறார். 2000 பிரச்சார குழு தலைவர் 2013 அங்கே போய் போட்டு அந்த 2013 அந்த பிஜேபி உத்தரப்பிரதேச ஃபுல்லாக வந்துட்டு ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபடுறாரு. அவரோட கிரிமினல் மைண்டு காரணமாக அவர் ஏகப்பட்ட 80 தொகுதியாக மொத்தம் 71 தொகுதியில் வெற்றி பெறுது பிஜேபி. 2014 நடந்த தேர்தலில் 80 தொகுதியில் 71 தொகுதியில் பிஜேபி ஜெயிச்சிருச்சு. அதுக்கு முக்கிய காரணமாக சொல்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த அமித்ஷா. செம்ம டேலண்டான ஒரு ஆளாக இருக்காரு. இவரை தூக்கி நம்ம இவரை வர திறமையை நம்ம பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு பிஜேபி முடிவு பண்ணுது. அடுத்து அவரை தூக்கி 2019 உள்துறை அமைச்சராக போடுது. ராஜ்நாத் சிங் அப்போ வந்து உள்துறை அமைச்சராக இருக்கார். ராஜ்நாத் சிங்கை தூக்கிட்டு அந்த இடத்துல வந்துட்டு அமித்ஷாவை போடுது 2019. இவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இவர் மேலே இருந்த குற்ற வழக்கெல்லாம் அப்படியே காலம் கடந்து போச்சு. கொஞ்சம் நாள் ஆனோடனே ஆறி போனவுடனே அடுத்து வந்துட்டு அந்த சொராபுதீன் ஷேக் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா குற்ற வழக்கு வந்து இவர் குற்றமற்றவர் என்று உச்சநீதிமன்றம் அதை வந்து அவரை வழக்க தள்ளுபடி செஞ்சு அவர் குற்றமற்றவர்னு நிரபராதின்னு வெளியிட்டுது. அவரை அடுத்து அவரை கொண்டு போய் இதில் போடுறானுங்க, உள்துறை அமைச்சராக போட்டிருக்காங்க. இப்போ இந்தியாவின் உள்துறை அமைச்சராக யார் இருக்கா? அமித்ஷா இருக்கார். அவரோட கட்டுப்பாட்டில் தான் இந்த என்ஐஏ செயல்படுது. இது கீழே பார்த்தீங்கன்னா வந்து சிஏஎஃப், ஆர்எஃப், அதுமாரி பிஎஸ்எஃப், ஏஎஃப், என்னென்ன துறையாக இருக்குது. இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாநிலத்தில் வந்து தீவிரவாதம் வந்து தலை தூக்கிடக்கூடாது. யார் தீவிரவாதிகள்? இஸ்லாம் தீவிரவாதிகள். மதம்தான் இஸ்லாம் தீவிரவாதிகள். இங்கே இவங்களுக்கு வந்துட்டு இங்கே 2 தீவிரவாதம், பாகிஸ்தான் தீவிரவாதி, பங்களாதேஷ் தீவிரவாதி, இங்கே இஸ்லாம் தீவிரவாதி. இங்கே மாநிலம் கேட்குறாங்க, தனி மாநிலம் கேட்குறாங்களே, ராஜஸ்தான், அவங்க வந்து ஒரு தீவிரவாதிகள். இவங்களுக்கு இதான் தீவிரவாதிகள் குரூப்பு. அது இல்லாமல் இங்கே உள்நாட்டு பிரச்சனைலாம் பார்க்கக்கூடிய அமைப்பு தானே இந்த உள்துறை அமைச்சகம். இவங்களுக்கு என்ன வேலைன்னா, இந்த துறையில் வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு 2019 இவரை போட்டவுடனே இன்னொன்று, இந்த துறை எப்போ எண்ணெயை ஆரம்பிச்சு 2009 ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா இங்கே வந்து கலவரம்லாம் இருக்குது, இங்கே உத்தரவாத அச்சுறுத்தல் இருக்குதுன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் பில்ல ஆரம்பிச்சிட்டான். ஆனாலும் வந்து இதை வந்து சட்ட திருத்தம் கொண்டு வர, சட்ட திருத்தம் எப்போ கொண்டு வர அப்படின்னா, இவர் எப்போ பதவி இருக்கிறாரு, மே மாதம் பதவி இருக்கிறாரு.
மே மாதம் பதவியேற்று 2019 அமித்ஷா வந்து தேசிய புலனாய்வு மையத்தில் முகாமை வந்து சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. அப்போ பதவியேற்று 2 மாதத்தில் அவர் மே, ஜூன், ஜூலையில் வந்துட்டு கூடுதல் அதிகாரம் வந்து என்ஐக்கு கொடுக்குறாங்க. அப்போவே அண்ணா சீமான் சொல்லியிருக்காரு, இன்னும் மற்ற இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இஸ்லாமியர்களுக்கும் தமிழ் தேசம் பேசுகிறவங்களுக்கும் மற்ற இந்த விடுதலை புலிகள் சொல்லக்கூடிய இப்போ இந்த மாதிரி அமைப்புகளுக்கும் இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும்னு சொன்னார். அது சட்டப்படி அப்படியே சொன்னபடி நடக்குது. இந்த சட்டம் நிறைவேற்றப்படும் பொழுது இதற்கு ஆதரவாக ஓட்டு அளித்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திராவிட எம்பிகள் தான், திமுக எம்பிகள் தான் வந்து ஓட்டு போட்டாங்க. இங்கே எல்லாமே எதிர்த்து பேசினாங்க. எப்படிங்க இந்த என்ஐஏக்கு வந்து சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றதுக்கு நீங்கள் வந்து ஆதரவு அளித்து ஓட்டு அளிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டால், இது வந்து தீவிரவாத தடுப்பு தானே, நம்மளுக்கு ஒன்றும் இது இல்லை அப்படின்ற மாரி ரொம்ப நல்ல புள்ள மாரி வலுவன மாரி வந்துட்டான். அவன் முக்கியமாக வந்து அதில் மசோதாவில் கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா, தீவிரவாத தடுப்பு மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு என்ன வேலைனா, இவங்களுக்கு வந்து இந்த முக்கிய வேலை எது கொடுத்துருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீவிரவாத தடுப்பு மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ கூடுதல் வேலை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆள் யாராச்சும் கடத்திட்டு போனாங்கன்னா அதை விசாரிக்கிறது, சாதாரண கிரைம், ஆள் கடத்தல், அப்புறம் கள்ள நோட்டு அடித்து, இப்போ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்க கண்ட்ரோலில். கள்ள நோட்டு அடித்து இதை பரவ விடுறாங்கன்னா அவங்கள போய் கண்காணிக்கிறது. அப்புறம் இணைய வழி தீவிரவாதம். எது இணைய வழி தீவிரவாதம்? இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பாருங்கள், இந்த மாதிரி யூடியூப்ஸ் யாரை பேசிகிட்டு இருந்தா அந்த யூடியூப்பை போய் மூடுறது, இந்த மாதிரி டிக்டாக்கு இந்த மாதிரி ஆப்பு ஏதாவது வந்ததுன்னா இதெல்லாம் வந்துட்டு இந்தியாவோட கலாச்சாரத்தை கெடுக்குது, சீனாவுக்கு வந்து இங்கேருந்து வந்துட்டு தகவல் வந்து திருடப்படுது, சீனாட்டிலேருந்து ஏகப்பட்ட டெக்னாலஜி வாங்குவான், அது வாங்குவான், இது வாங்குவான். இந்த டெக்னாலஜி இந்த இதில் தான் டிக்டாக்ல தான் போதாப்பா, இதில் தான் இதை உழவு திருடுவாங்களா, எடுத்து திருடுறது, உழவு கண்காணிக்கிறது, இதுதான் கண்காணிக்கிறதா? கண்காணிக்கனா ஏகப்பட்ட கண்காணிப்பு ஈஸியாக பண்ணலாம். டிக்டாக்ல போய் திருடுறாங்க, வேற ஆப்பே இல்லையா, வேற இதுவுமே இல்லையா? இவன் சொல்லி இதை வந்து டிக்டாக்கை பேன் பண்ணாங்க. இன்னும் சில இதுமாதிரி அமைப்புகளை எல்லாத்தையும் வந்து இந்த இணையவெளி, இந்த யூடியூப் பேசுறது, நெட்டு, இந்த மாதிரிலாம் இழுத்து மூடுறது, இந்த பேசுகிறவங்களாம் வந்து அச்சுறுத்தி கைது பண்ணுறது. அப்புறம் வந்து இதுமாதிரி தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் தயாரிக்கிறோம். தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள்னா இது, இந்த நரிக்கோர்கள் வந்து குறி துப்பாக்கி வச்சுருக்காங்க பாருங்க, குறி சொல்கிறது, அதை யாரும் தயாரிச்சாக்கா இவங்க போய் கைது பண்ணுவாங்க. இங்கே ஏகப்பட்ட பேர் லைசன்ஸோட வச்சுட்டு இருக்காங்க, இன்றைக்கும் இப்பயும் இருக்குது. அதெல்லாம் ஒரு இதுவா, குருவி தான் சொல்லலாம் வச்சுக்கிட்டு. இவங்க வந்து அது வந்து எப்படிப்பட்ட அமைப்பு, எல்டிடி அமைப்பு, எப்படிப்பட்ட ஒரு பெரிய அமைப்பு, அதுக்கு ஆயுதங்கள் எங்கெங்க தான் வந்து, ஏன்னா AK-47 57 சொல்லி எல்லாம் வந்துச்சு. எல்லாம் அதை பற்றி பேசிகிட்டு இருப்பீங்க நீங்களாம். போய் ஆமா கறி சாப்பிட்ட சீமான் AK-56 57 சுட்டாராம் அப்படின்லாம் 56 சுட்டாரான்னு. அதெல்லாம் இருக்கியா போய் பாருங்கள், அதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் இருக்குது, எப்போயோ தயாரிச்சிட்டாங்க. அதெல்லாம் அந்த ஆயுதங்கள்லாம் வந்து அவன் தயாரித்து வெளிலேருந்து வாங்கி பயன்படுத்தினாங்க. ஆனால் இவங்க குருவி சுடுற துப்பாக்கி ஒன்று தயாரித்து எல்டிடியை வந்து புனரமைக்கிறார்கள்னு ஒரு கருத்தை சொல்கிறீங்களே, உங்களால் அறிவு இருக்காடா உங்களுக்கு? இது 2 பேர் சேர்ந்து ஒரு பெரிய ஃபேக்ட்ரியை வச்சுருக்காங்க, செஞ்சாங்க சொல்லிட்டு எவனோ அவன் 2 பேர் அது ஆர்வ கோளாறாக ஏதோ பண்ணியிருக்கான். அது 2002 பண்ணான். அதுக்கு வந்து இப்போ வந்து சாட்டை துரைமுருகன். ஏன் சாட்டை துரைமுருகன் கைது பண்ணுறீங்க? எலெக்ஷன் வருது, அந்த மாதிரி சமயத்தில் இவன் தேவையில்லாமல் கருத்துக்களாக சொல்லிகிட்டே இருப்பான். இந்த சாட்டை துரைமுருகன், இந்த இடும்பாவன் கார்த்தி முக்கியமான யூடியூபர்ஸாக பார்த்து தூக்கியிருக்க. அப்போது யூடியூப் முடங்கி போயிடும் நீ நினைக்கிற. அதுக்கு நீ வந்து இங்கே இருக்கிற திராவிட கூட்டமும் ஒத்துவுது. பார்த்து இல்லை தூக்கிட்டாங்கல்ல, டேய் அவன் பணம் வெளியே நாட்டில் வந்தது அதை கண்டுபிடிச்சிட்டாங்களே, டேய் அது நான் சொல்ல வந்த மறந்து பாருங்க. அது பணத்தை விசாரிக்கணும்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், இடி, இந்த குரூப் தானே வரணும். இது வந்துட்டு குற்றவாள சம்பந்தமான ஆயுதம் இந்த மாதிரி விசாரிக்கிறதுக்கு இந்த குரூப் வந்துருது. பணம் இந்தியாவுக்குள்ள வருதுன்னா எவனா எடுத்து வந்து ஹெலிகாப்டர்ல போட்டு போறான், ட்ரோன்ல வந்து போட்டு போறான். ஏடா அங்கதான் வந்து எல்லாமே வந்து பேங்க் டிரான்சாக்ஷன் தானே. பணம் எங்க வருது எங்க போகுதுன்னு வந்துட்டு உனக்கு வந்துட்டு உட்கார்ந்த இடத்துல கம்ப்யூட்டர் தட்டினா வருமா வராது? பணம் வருது, வெளிநாட்டுல இருந்து பணம் வருது, எவ்வளவு பணம் வருது, யார்கிட்ட இருந்து வருது, எல்லா டேட்டாவும் கையில ஃபிங்கர் டிப்ல இந்தியாவோட உள்துறை அமைச்சர்கிட்ட இருக்கு. அதான் அண்ணா சொல்லுவா இருப்பா, டேய் உனக்கு வேணும்னா வந்துட்டு நீ பிரபாகரனை பற்றி பேசு, எல்டிடி பற்றி பேசு, உனக்கும் பணம் நிறைய கொட்டும்டா, உனக்கு கொட்டும், உனக்கு பணம் வேணுமா, பிரபாகரனை பற்றி பேசுடா, பணம் நிறைய வெளிலேருந்து கொட்டுவாங்க, அள்ளிக்கோடா, அதை வச்சு சாப்பிட்டு நல்லா வந்து வாழுடா சொல்லுவாங்க. அதே தான் சொல்கிறோம் நாங்களும். அதுமாதிரி நீங்களும் பேசுங்க, பணம் வருது கொட்டுதான்னு பார்ப்போம், அள்ளிக்கோங்க. பணம் வருது, எங்கேருந்து பணம் வருது? பணம் யாரா இங்கேருந்து போனதானே கொடுத்துட்டு இருக்கான்.
அவனே வந்து அங்கே நாடு இல்லாமல் போயிட்டு வெளில போய் கஷ்டப்பட்டு தெரியும். அவனை போயிட்டு இங்கேருந்து போன தமிழர்கள் இங்கே சவுதி அரேபியாவில் இருக்கானுங்க, இங்கே சிங்கப்பூரில் இருக்காங்க. அவங்க தான் வந்துட்டு தமிழ் தேசியம் பேசிட்டு தமிழ்நாடு இதே இங்கே நாடு இங்கே இப்படி இருக்குது, இவ்வளோ சுத்தமாக இருக்குது, இவ்வளோ நாடு மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்களே, நம்ம நாடு ஏன்டா அப்படி நாசமாக போய் கிடக்குன்னு அப்படின்னு மனசை வெறுத்து போய் அவன் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க அப்படின்னு சொல்லி அவன் இந்தமாரி நாடு ஒன்று நம்ம நாட்டை வந்து மாற்றிட முடியுமா ஆசையெல்லாம் அவன் கொடுக்குறான். அது எல்லா டேட்டா உங்கள்கிட்ட இருக்குது. வருது நம்ம முட்டாள் மக்களை வந்து ஏன்டா ஏமாத்திட்டு இருக்கீங்க? முட்டாள்களா? அறிவு இருக்கா இல்லையா உங்களுக்கு? நீங்கள் வந்து பணம் வருது எப்படி வரும்? அது எப்படி தானே வெளில வந்துருமா? அது அப்படியே பேங்க் டு பேங்க் தான் வர முடியும், இல்லை கப்பலில் வருதா? லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கடா, லூசு. அடுத்து இதை பார்த்தீங்க கேட்டிங்கன்னா, இந்த அமைப்பு இந்தமாரி ஒரு உற்பத்தி மற்றும் விற்பனை பேர் இந்த துப்பாக்கி தடுக்கிற இதுக்காக தான் உருவாக்குனாங்க. இந்த எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு சொல்லிட்டு சிறப்பு நீதிமன்றங்கள் மொத்தம் வந்து 45 கிட்ட இருக்குதுங்க. இந்தியா ஃபுல்லாக வந்து இருக்குதான். அந்த வழக்கம் மட்டும் அவர் விசாரிப்பாங்க. ஏன்னா எல்லாம் வாழை போட்டு வச்சிருப்பான் அந்த இடத்துல. விசாரிச்சு கைது பண்ணி அப்படி கொண்டு போய் சிறையில் அடைச்சிருவான். இஸ்லாமியர்களை பிடிச்சிட்டு போய் எல்லாத்தையும் சிறையில் அடைச்சிருவான். தமிழ் தேசியம் பேசுகிறவங்க இந்த மாதிரி தீவிரவாதம் பற்றி யாராச்சும் பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் அவங்க தீவிரவாதி. அவனுக்கு யார் எதிரியோ அவனை எல்லாத்தையும் ஒரு சும்மா ஒரு வீட்டில் வந்து ஒரு இதை ஒன்று வச்சேன், அதை வச்சு அப்படி ஈஸியாக நம்ம ஆளுங்க வந்துட்டு கஞ்சா கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு உங்களுக்கு கஞ்சா இருந்து அவர் வீட்டில் அதெல்லாம் கேப்சர் பண்ணணும்னு சொல்லுவான். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க போயிட்டு ஆயுதங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆயுதத்தை கொண்டு வச்சுட்டு புகைப்படத்தை எடுத்து ஃபோட்டோ பிடிச்சி போட்டு அசைன்மெண்ட்ரா ஃபோட்டோ போஸ்ட் கொடுறா அப்படின்னு சொல்லி போஸ்ட் கூட வச்சு அதை வந்து எடுத்துகிட்டு போய் கூட போட்டுட்டு இவ்வளோ பயங்கர தீவிரவாதிகள் தெரியுங்களா, பயங்கரமாக டெரரிஸ்ட், அதை கைது பண்ணிட்டான், சுற்றி வளச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அது உட்காந்து பேசிகிட்டு இருப்பான். கொண்டு போய் சிறையில் அடைச்சி வாழ்க்கை ஃபுல்லாக சிறையில் போட்டு நாசம் பண்ணிடுவோம். தமிழ்நாடு விடுதலை அடையணும்னா, தமிழ் மக்களோட உரிமையை பாதுகாக்கணும்னா இதெல்லாம் வந்து நம்ம ஏற்று தானே ஆகணும். யார் தீவிரவாதிகள்ன்றதை புரிஞ்சுட்டு தானே ஆகணும். சரி மக்களை, காணொலி ரொம்ப நீளமாக போகுது. சரி, அடுத்த காணொலி நன்றி நமக்கு.